குட் மார்னிங். இப்போ நம்ம தொடர்ச்சியாக ஸ்கொயர் ரூட் பார்த்துட்டே இருக்கோம். அதில் ஒரு என்ன குட் நியூஸ் அப்படின்னா, இது லாஸ்ட்டு சம். மொத்தம் 5 மார்க்கில் 10 சம்ஸு, எக்ஸசைஸில் 8, எக்ஸாம்பிளில் 2. அதில் ஃபஸ்ட்டு 5 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அடுத்த 5ல் ஸ்கொயர் ரூட்டாக கொடுத்துருப்பாங்க, எம்என்னோ ஏபியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம்மு நமக்கு எம்என் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆனால் என்னென்னா இதில் எம்என் கொஞ்சம் நடுவில் கொடுத்துருப்பாங்க, அதனால கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் நல்லா ஈஸியாகவே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஆன்சர் எப்படி கொண்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், x⁴ 8x³ ப்ளஸ் mx² ப்ளஸ் nx ப்ளஸ் 16. இது எக்ஸசைஸில் 3rd டிவிஷனில் செகண்ட் சம், லாஸ்ட் சம் தான். ஃபைண்ட் mn. இஃப் இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஃபைண்ட் mn. இது ஒரு முழு வர்க்கம் எனில் m, n காண்க. இப்போ நான் கொஸ்டினை திரும்ப எழுதுகிறேன். x⁴ மைனஸ் 8x³ ப்ளஸ் mx² ப்ளஸ் nx ப்ளஸ் 16. கொஸ்டின் எழுதியாச்சு. ஆஸ் யூஸ்வலாகவே செஞ்சுட்டு வாங்க, எங்கே கஷ்டமாக இருக்கோ அங்கே பார்த்துக்கலாம். இப்போ இங்கே x² பவரில் பாதி போடுவோம். x⁻², x⁻². அப்போ x⁴ 2 இங்கே x⁴ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிடுங்க. இதெல்லாம் வேகமாக செஞ்சிடலாம். முன்னால் 1 இருக்குது, அதனால் நம்ம 1 போட தேவையில்லை. இங்கே 1 தேவையில்லை. இப்போ இங்கே வேறு நம்பர் இருந்தால் தான் அதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிச்சி இங்கே போடணும். இங்கே 4 இருந்தால் 2 2s are 4. இங்கே நமக்கு வரிசையாக என்ன இருக்குன்னா 1 வச்சு சம் இருக்குது. 1 × 1, அப்போ இங்கேயும் 1 × 1, அது போட தேவையில்லை. இங்கே 4 இருந்தால் 2 2s are 4ன்னு போடுவோம். இங்கேயும் 2 போடுவோம், இங்கேயும் போடுவோம். இங்கே 9, அடுத்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் 9 இருந்ததுன்னா இருக்குது, ஒரு சம்மில் 9 இருக்குது. அப்போ 3 3s are 9 போடுவோம். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்புறம் இங்கே 16, ஒரு சம்மில் 16ம் இருக்குது. அப்போ இங்கே 16 இருந்தால் 4 4s are 16ன்னு போடுவோம். இங்கேயும் 4, இங்கேயும் 4. அதுக்கப்புறம் நம்ம 16க்கு அடுத்து பொதுவாக நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சம்மில் 100 இருந்துச்சு. அப்போ 100 இருக்குது அப்படின்னா 10 10s are 100. இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 போடுவோம். ஒரு சம்மில் 36 இருந்துச்சு. 36ன்னா 6 6s are 36. அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6. ஒரு சம்மில் 121 இருந்துச்சு. 121னா 11 11s are 121. 11 11 121. அப்போ இங்கே ஒரு 11 போடுவோம், இங்கே ஒரு 11 போடுவோம். பாருங்கள், இது லாஸ்ட்டு சம்னால நான் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி போடுவோம் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்சது. அது நமக்கு வெல் அண்ட் குட். இப்போ அடுத்த 2 இறக்குவோம். மைனஸ் 8x³ ப்ளஸ் mx². இது எக்ஸு நல்லா போடணும். எக்ஸு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியணும். mx² ரெண்டையும் ஜோடியாக நான் இறக்கிட்டேன். இப்போ இந்த x² இங்கே எழுத முன்னால் என்ன பண்ணுவோம், 2வால் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். x² இந்த x² இங்கே கொண்டு வர்றப்போ என்ன பண்ணுவோம், 2வால் இதை மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம். அப்போ என்ன வந்துடும்னா 2x² வந்துடும். 2x². இந்த ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே தான் எழுதுவணும். எழுதியாச்சு. சைன் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. சைன் சேஞ்ச் பண்ணுவோம், கேன்சலும் பண்ணணும், பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஆல்வேஸ் ப்ளஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளஸ் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே என்ன வரும்னு தெரியாது. அப்போ அதுக்கு தான் ஸ்டெப்பு. இந்த ஃபஸ்ட்டு டேம் என்னன்னு பார்க்கும். மைனஸ் இருக்குது, மைனஸ் 8x³ மைனஸை விட்டுறக்கூடாது. மைனஸ் 8x³ இங்கே 2x² இருக்குது. 2x²ஆல் டிவைட் பண்ணுவோம். நம்பரை மட்டும் டிவைட் பண்ணுங்கள். எக்ஸை பற்றிலாம் மைண்டில் பண்ண வேண்டாம், வைக்கவே வேண்டாம். 1 2 4 2s are 2 2 4 2 8 -4. அப்போ இங்கேயும் -4, இங்கேயும் -4. x² அடுத்து எக்ஸு டேம் வரணும். அப்போ இங்கேயும் எக்ஸு போடுங்க, இங்கேயும் எக்ஸு போடுங்க. போட்டாச்சு. இப்போ இந்த உள்ளே போடுறதுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே என்ன போட்டோமோ அதே நம்பரை திரும்ப போட்டு மல்டிப்ளை பண்ணுவோன்னு சொன்னேன். இங்கே போட்ட நம்பரை அப்படியே திரும்ப போட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். போட்ட நம்பர் -4. அப்போ நான் -4 போட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அதனால தான் இங்கே ஆல்வேஸ் ப்ளஸ் சொன்னேன். நாங்கள் எத்தனை அப்படின்னா 16x². நாங்கள் எத்தனை 16x².
இப்போ இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம். பண்ணியாச்சு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு மற்ற எல்லா சம்மில் என்ன செஞ்சோம், இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இதிலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும் இங்கே. இப்போ இங்கேயும் நம்பர் இருந்தால் கழித்து இங்கே எழுதிடுவோம், ஆன்சர் எழுதிடுவோம். ஆனால் இங்கே எம் இருக்குது, இங்கே நம்பர் இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை வந்து நமக்கு கழிக்க தெரியாது. எம் என்னன்னு தெரியாது. எம் என்ன நம்பர் தெரிஞ்சால் தான் கழிக்க முடியும். கழிக்க தெரியாதனால நம்ம என்ன செய்யணுமோ அதை அப்படி சொல்ல போகிறோம். எம்மிலேருந்து 16 நான் கழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி எழுதுவாத, எம்மிலேருந்து 16 கழிக்க போகிறோம். கவனிங்கம்மா, எம்மிலேருந்து 16 கழிக்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ என்ன செய்கிறோம், கழித்து வர்ற ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கு இன்ட்டு x²ன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ திரும்ப கவனிங்க. வழக்கமாக இங்கே ஒரு நம்பர் இருக்கும், இங்கே ஒரு நம்பர் இருக்கும். நம்ம கீழே உள்ள அடையாளத்தை பார்த்து கூட்டன்னா கூட்டி போடுவோம், கழிக்கன்னா கழித்து போடுவோம். இப்போ இங்கே நம்பர் இல்லாமல் எம் இருக்குதுனால எம் என்னன்னு தெரிஞ்சால் தான் இதை கழிக்க முடியும். தெரியாததுனால நான் அப்படி சொல்ல போகிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத முதல்ல சொல்ல போகிறேன். என்ன நான் செய்ய போகிறேன், எம்மில் இந்த கீழே இருக்கிற நம்பரை இந்த அடையாளம் மைனஸ் இருக்கிறதுனால கழிக்க போகிறேன். அப்போ எம்மில் 16 கழிக்க போகிறேன். எம்மில் 16 கழிக்க போகிறேன். எம்மில் 16 சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ராக்கெட் போடுறேன். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நம்பர் ஆயிரும். அப்போ ஒரு நம்பர் ஆகிற வரை நம்ம ப்ராக்கெட் போடணும். இங்கே பக்கத்தில் x² இருக்கிறதுனால அந்த x² அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ அடுத்து வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஜோடியை இறக்குவோம். ஒரு ஜோடி இறக்குவோம், 2 நம்பர். இந்த ரெண்டையும் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். nx + 16 இது வந்து 16. nx + 16 போட்டாச்சு. இங்கே ஃபஸ்ட்டு டேம் அப்படியே போட்டுருவோம், 2x². இந்த செகண்ட் டேமை இங்கே கொண்டு வர்றப்ப 2ஆல் பெருக்குவோம். அப்போ -8xன்னு ஆயிரும். இந்த 4x மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டேன். 4x 4 2 8x, 4 2 8x போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும். இந்த நம்பர் போடுறதுக்கு நமக்கு என்னன்னு தெரியாது. இந்த நம்பர் போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஃபஸ்ட்டு நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு நம்பரை இந்த ஃபஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். இந்த சம்மில் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் வந்து m-6 இருக்குது. அதை 2ஆல் டிவைட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணுவோம். m-16 இங்கே என்ன வருதோ அதை இதால் டிவைட் பண்ணுவோம். வழக்கமாக எல்லா சம்லையும் இங்கே நமக்கு வந்து சாதாரணமாக ஃபுல்லாக நம்பரே கிடச்சிரும், ஒரே நம்பராக கிடைக்கும். நம்ம டிவைட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ m-16னா m தெரியாது. அப்போ அதை 2ஆல் டிவைட் பண்ணாக்கில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிட போகுது, கிடைக்கவே செய்யாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் வந்து 16 இருக்குது. இந்த லாஸ்ட்டில் 16 நம்பர் தெரியும் நமக்கு. இது வந்து என்ன ஆகணும், இது அப்படியே 0 தானே ஆகும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால அப்படியே 0 தானே ஆகும். அப்போ வழக்கமாக லாஸ்ட்டு எல்லா சம்லையும் என்ன பண்ணுவோம், இந்த ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே கீழே பார்த்து சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணுவோம். ஆனால் இந்த சம்மில் மட்டும் இந்த லாஸ்ட்டு நம்பர் இதான் நமக்கு நல்லா தெரியுது, தெளிவாக தெரியுது, இது 16 அப்படின்னு. அப்போ இந்த லாஸ்ட் நம்பரை அப்படியே கீழே எழுதி சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணும். அப்போ இது போயிடுச்சு. இப்போ இங்கே வந்து 16 வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 16 வரணும். வர்க்கமூலம் படி, ஸ்கொயர் ரூட் படி 16 எப்போ வரும், 4 4s 16. 16 எப்போ வரும், 4 4s 16. 4 16. அப்போ 4 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ இங்கேயும் ஒரு 4 போடணும், மேலேயும் ஒரு 4 போடணும். முடிஞ்சு. இதுதான் செகண்ட் ஸ்டெப். இந்த சம்மில் ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட் டேமை பார்க்குறோம். இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எழுதி சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணால் தான் இது 0 ஆகும். அப்போ ஏன்னா இது எல்லாமே ஒரே நம்பர், இது எல்லாமே இங்கே உள்ளது தான் வரும், இங்கே உள்ளதெல்லாம் இதுதான். அப்போ இந்த 16க்கு நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 16னா 4 4s 16. 4 16. அப்போது 4 தான் நமக்கு தேவையான ஆன்சர். இங்கே ஒரு தடவை போடணும், இங்கே ஒரு தடவை போடணும். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த என்ன போட்டோமோ அதை அப்படியே தானே கீழே போட்டு அடுத்ததுக்கு மல்டிப்ளை பண்ணணும். 4 போட்டிருக்கேன், திரும்பி 4 போட்டு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். பாருங்கள்,
நானாங்க 16 போட்டுட்டேன். நானாங்க 16 போட்டாச்சு. திரும்ப இந்த 4 இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 8 32, 8 4 32. அப்போ 32x போடுறேன். 32x போடுறேன். 8 4 32, 32x போடுறேன். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். அதை கரெக்டாக போட்டுறணுப்பா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிரும்? மைனஸ் ஆயிரும். அப்போ 32xன்னு வந்திருக்கு. முன்னால் ஒரு மைனஸ் போடணும். ஓகே. இப்போ அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு ஆஸ் யூஸ்வலாக செய்யுங்க. 4 2s 8, 4 2s 8, 4 2 8, 4 2s 8, 4 2 8. இங்கே பக்கத்தில் x² இருக்குனால x² போட்டுறணும். இப்போ இந்த சைன் வந்து நான் என்ன பண்ணேன்? சேஞ்ச் பண்ணால் தான் கீழே 0 ஆயிரும். அதனால் சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கேயும் சைன் சேஞ்ச் பண்ணால் தான் கீழே 0 ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால நான் சேஞ்ச் பண்ணுறேன், மைனஸ் ஆயிடுது. அப்போ கீழே 0 போட்டாச்சு. ஓகே, முடிஞ்சிட்டு. இப்போ எண்ணு இருக்கிற இடத்துல என்ன பார்ப்போம்? எம்மு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கா? செகண்ட் பார்ப்போம். எம்மு பார்த்த உடனே ஆன்சர் போடலாம். எண்ணு. இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னு பாருங்கள். n இஸ் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி சம்மில் கீழே நம்ம போட்ட சைனை மறைச்சிக்கிடணும்னு சொல்லிட்டேன். ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடணும் அப்படின்னா நம்ம போட்ட சைனை மறைச்சிட்டு ஏற்கனவே இருக்கிறத பார்க்கணும். அது ரெண்டும் ஒரே அடையாளம்னா ப்ளஸ்ஸு போடணும், ரெண்டும் வேறு வேறு அடையாளம்னா மைனஸ் போடணும். இப்போ இங்கே ஏற்கனவே இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருக்குது, வேறு வேறு இருக்குது. அப்போ ஆன்சர் மைனஸில் போடணும். ஆன்சர் அப்போ n இஸ் ஈக்குவல் டு -32. ஆன்சர் மைனஸில் போட்டுறணுப்பா, மறந்துடக்கூடாது. n ஈக்குவல் டு -32. சரி, இப்போ m கண்டுபிடிக்கணுமே. என்னது? இந்த m -16, இந்த உள்ளே இருக்கிற m -16 தான் 8க்கு சமம். இங்கேயும் x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. இந்த m -16 தான் 8க்கு ஈக்குவல். இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸில் எடுத்துக்கணும். இந்த m -6 ஈக்குவல் டு யார்? 8. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த n வந்து இங்கே 32க்கு ஈக்குவல்னு சொன்னேன். அப்போ இங்கே m -16 தான் இந்த 8க்கு ஈக்குவல். அப்போ என்ன வந்துருச்சு? m -16 ஈக்குவல் டு 8, m -16 ஈக்குவல் டு 8. அப்போ இந்த m ஈக்குவல் டு 8. இந்த -16 அங்கிட்டு போகிறப்ப ப்ளஸ் ஆயிரும். இந்த எனக்கு தேவை m தான். அப்போ m தவிர மீதி என்னெல்லாம் இருக்கோ அதை ரைட் சைடில் கொண்டு போயிடணும். அப்போ -16ங்கிறது அங்கிட்டு போகிறப்ப +16 ஆயிடுது. ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 24. அப்போ எம்மோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ -32. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இப்போ இந்த 10 சம்ஸும் முடிச்சிட்டோம். 2 மார்க்லேயும் இது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். 4 சம் வெரி இம்பார்ட்டன்ட் சம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்குறேன். மற்ற சம் டைம் இருந்தால் 2 மார்க்கு போடுறேன். இப்போதைக்கு இந்த 10 5 மார்க்ஸும் நல்லா தரவு பண்ணிக்கோங்கப்பா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.